ஹெல்தி வெர்ஷனாக மாற்றலாம் அப்படின்னா, இதில் நான் வந்து ஆட்டா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வீட்டில் நம்ம கழுவி காய வச்சு அரைச்சி அந்த மாவு. ப்ளஸ் அதில் நிறைய நட்ஸ் எல்லாமே முழுசாகவும் போட்டிருக்கேன், அதை கிரைண்ட் பண்ணியும் போட்டிருக்கேன். ஆனால் அதில் ஒரு ஸ்வீட்னஸ் கொஞ்சமாவது இருக்கணும். பிகாஸ் ஸ்வீட்னஸ் போடாமல் நான் ஒரு தடவை பனானா ப்ரெட் செஞ்சேன். அந்த பனானாவோட ஸ்வீட்டு நமக்கு போதும் ஆக்சுவலி. ஆனால் அது சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடுது. ஒரு நாள் தான் அது இருக்குது. பட் அதில் நம்ம கொஞ்சமாக சுகரோ இல்லை வந்து பனக்கல்கண்டை அரைச்சி அதை கூட போடலாம். நான் இதில் வந்து பனக்கல்கண்டை தான் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி செஞ்ச அந்த ப்ரெட்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட ரெசிபி வந்து வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு டைம் நான் அதை செய்யும்போது ரெசிபி போட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். பட் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய பனானா ப்ரெட், நார்மல் கேக் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம வந்து பனானா மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஃப்ளார் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை. பட் அது நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு நம்ம சாப்பிடும்போது இது நம்ம கில்ட் ஃப்ரீயாக நம்மளால் சாப்பிட முடியும். நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கோம் அப்படின்னாலும், இல்லை நமக்கு வேறு ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, பிசிஓஎஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே, நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம், அந்த கிரேவிங் இருக்குங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஹெல்தி மேனரில் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நாமளும் இதை கில்ட் ஃப்ரீயாக கொஞ்சம் நிறையாவே சாப்பிடலாம். நம்மளுடைய கிரேவிங்கும் இதில் கொஞ்சம் சரியாகும். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹெல்த்தியாகவே இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.